மதுரையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மதுரை மாவட்ட ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டம் பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டம் மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் கேட்டு, புறநகர் வடக்கு மாவட்ட தலைவர் த. முருகன், மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெய்குரு ஆகியோர் தலைமையிலும், வடக்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன், தெற்கு மாவட்ட தலைவர் ராஜாராம், மாநகர் தெற்கு மாவட்ட தலைவர் பிடிஆர் பழனி முருகன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் கோபால கண்ணன், மாநில இளைஞரணி செயலாளர் பூபதி கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், பகுதி வாரியாக பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும், புதிய உறுப்பினர்களை சேர்க்க அனைத்து உறுப்பினர்களும் முனைப்பு காட்ட வேண்டும் என கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் காந்திமதி அவர்களை பாமக செயல் தலைவராகவும், தமிழ்குமரன் அவர்களை இளைஞர் அணி தலைவராகவும் நியமனம் செய்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இக்கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து 10.5% இட ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி வரும் டிசம்பர் 5ஆம் தேதி பாமக சார்பில் நடைபெறவுள்ள போராட்டத்தை சிறப்பாக நடத்துவது, மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது, மது ஒழிப்பு, அலங்காநல்லூரில் சர்க்கரை ஆலை மீண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பாமக உறுப்பினர் கலந்து கொண்டனர். தகுதியை வளர்த்து இந்த இயக்கத்தை வழிநடத்துவோம் என்று கூறினார். இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அந்த அடிப்படையிலேயே அடுத்த கட்டத்தில் கொண்டு போறதுக்காக மாற்றம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண மனசுக்குள்ள பாசம் இருந்தாலும் தொண்டர்கள் தான் முக்கியம், பிள்ளை விட தொண்டர்களை தான் காப்பாற்ற வேண்டும், கட்சியை காப்பாற்ற வேண்டும்ன்றதுக்காக தான் மருத்துவர் அவர்கள் இது ஒரு கடுமையான முடிவு எடுத்திருக்கிறார். அதற்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.